சாமி, நம்ம அண்ணாமலையாரை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. அவரை எப்படி நம்ம வழிபடணும்? அவரோட பவர் என்ன? ஆஹா. அண்ணாமலை என்றாலே அது தமிழ்ல அதுக்கு அர்த்தம் அண்ணுதல் அப்படின்னா நெருங்குதல். அண்ணான்னா நெருங்க முடியா, அண்ணாமலைனா நெருங்க முடியாத மலை என்றுதான் அர்த்தம். சாதுக்கள், துறவிகள், யோகிகள், ஞானிகள், சித்தர்கள்லாம் அங்க நெருங்கலாம். ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் மலை அண்ணாமலை, திருவண்ணாமலை. இதுக்கு ஸ்தல புராணம் ஒன்று இருக்குது. ஒன்றும் இல்லை, பிரம்மாவுக்கும் விஷ்ணுவுக்கும் நான் பெரியவனா நீ பெரியவனா என்ற போட்டி வருது. அப்போ இது பஞ்சாயத்து பண்ணுறது யாரு? சிவன் தான், மும்மூர்த்தி. அப்போ ஆக்கல் அழித்தல் காத்தல 3 மூர்த்தியில் சிவபெருமான்கிட்ட இந்த பஞ்சாயத்து வருது. எப்பா நீ யார் பெரியவன்ட்டு போய் வந்து சிவன்கிட்ட கேளுங்கன்னு. இப்போ சிவன் என்ன சொல்கிறாருன்னா, உங்களில் இந்த ஒரு ஒரு குழப்பம் வந்துருச்சு, அதனால ஒருத்தர் என்னுடைய தலையை போய் பாருங்க, ஒருத்தர் என்னுடைய காலை போய் பாருங்க. அடிமுடி காணாத அண்ணாமலைன்னு சொல்லுவாங்க. அடிமுடி காணா அங்கேயும் இருக்குது. அப்போ முடி என்பது தலை, அடி என்பது கால். அப்போ என்ன செய்யறாருன்னா, விஸ்வரூபமாக சிவன் எழும்புற இடம். எப்படி எழும்புறாருன்னா, சிவனை நெருப்பு. அப்போ நெருப்பு தான் அங்கே எழும்புது. அப்போ யார் மேலே போகிறது? விஷ்ணு பகவான் கீழே போகிறார். அவர் பன்றி அவதாரம். அவரை எடுத்து கீழே பூமியை நோண்டி 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 கீழே போகிறாரு. இவர் போயிட்டே இருக்காரு. இவர் மொழிக்கு கீழே போக முடியல. அவர் கால் பாதமும் நீண்டு போயிட்டே இருக்குது. போக 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 அது இவர் போகிற ஸ்பீடுக்கும் அங்கே போக முடியல. பிரம்மா என்ன செய்கிறாரு? பறவை ரூபத்தில் மேலே போகிறார். அவரும் போயிட்டே இருக்கார், அவரும் எட்ட முடியல. ஆக 2 பேரும் போயிட்டு இருக்காங்க. ஆனால் அந்த சிவபெருமான் என்ன செய்கிறாருன்னா, விஸ்வரூபமாக இவங்களை தாண்டி போயிட்டே இருக்கார். அப்போ ரொம்ப காலங்கள் ஆகுது, முடியலை. அப்போ மேலே போயிட்டு இருக்கும்போது எதிர்த்தாப்புல ஒரு தாளம்பூ மேலேருந்து கீழே வருது. அப்போ பிரம்மா பார்த்துட்டு, தாளம்பூவே நீ எங்கேருந்து வர்ற அப்படின்னு. சிவபெருமான் தலையிலேருந்து நான் வர்றேன். எவ்வளோ காலமாக வர்றேன்? நான் 1 லட்சம் வருஷமாக வந்துக்கிட்டு இருக்கேன், எப்போ பூலோகத்துக்கு போய் தெரியும் எனக்கு தெரியல அப்படின்னு. ஆகா, நீங்கள் எங்கே போகிறீங்க? நான் வந்து சிவபெருமான் முடிய பார்க்க போகிறேன்னு. அது முடியாத காரியம், அதனால் நீங்கள் போகிறது வேஸ்ட்டு. அவர் போகிற ஸ்பீடுக்கு நீங்கள் போகிற ஸ்பீடுக்கெலாம் அது ரீச் பண்ண முடியாது. ஸோ திரும்பிடுங்க அப்படின்னு. அப்போ ஒன்று செய், எனக்காக வேண்டி பூமியில் வந்து ஒரு பொய்ச்சாட்சி சொல்லு. அப்படி சொன்னேன்னா நான் வந்து சிவபெருமானுடைய முடியை பார்த்துட்டேன், அந்த முடியில் இருந்த தாளம்பூவை எடுத்துகிட்டு வந்தேன் அப்படின்னு மட்டும் கீழே சொல்லு, நான் பெரியவனாகிடுவேன். நான் கருகி வீணாக போகிறவன், ஒரு பொய்யை வேணா சொல்கிறேன் அப்படின்ட்டு 2 பேரும் வர்றாங்க. பிரம்மாவும் அந்த தாளம்பூவும் கீழே வருது. இவர் போனவர் விஷ்ணு பகவான் கீழே போய் போய் பார்த்தவர் மொழிக்கு கீழே போக முடியல. சரி, தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டு பழையபடி மேலே வந்துடுறார் பூமிக்கு. வந்தோடனே அப்போ 2 பேரும் சந்திக்கிறாங்க, பிரம்மாவும் விஷ்ணுவும் சந்திக்க. பார்த்தியா, நான் போய் மொடியில் இருந்த தாளம்பூவை எடுத்து வந்துட்டு அடையாளத்துக்கு அப்படின்னு. அப்போ இவர் சொல்கிறார், நான் போனேன், என்னால் பார்க்க முடியல, நான் திரும்ப வந்துட்டேன். சிவன் பழையபடி குளிர்ச்சியாகி பழையபடி மாம்ச ரூபம் கொண்டு சொல்கிறார், யார் என்னை பார்த்தது? அடி பார்த்தது யார்? முடியை பார்த்தது யாருன்னு. மேலே போயிட்டு வந்தேன், இந்த முடியிலேருந்து தாளம்பூவை கொண்டு வந்தேன் அப்படின்னு சொல்லி அவர் சொல்லும்போது, தாளம்பூவே நீ பொய் சொல்லிட்ட, இனிமேல் நீ பூஜைக்கு இல்லை அப்படின்னு சொல்லி அன்னைக்கு தான் சிவபெருமான் தாளம்பூவை சபிக்கிறார். அதற்கு பிறகு தாளம்பூவுக்குள்ளே பூ நாகம்னு ஒன்று இருக்கும். அந்த இது அங்கே நாகம் உண்டாகுது. தாளம்பூவை எடுத்தோன்னே யாரும் மோந்து பார்த்துடக்கூடாது. ஏன்னா அதுக்குள்ளே சின்னதாக ஒரு கருப்பை நான் கண்ணில் பார்த்துருக்கேன். கருப்பை சின்னதாக ஒரு நரம்பு மாதிரி இருக்கும். அது அப்படியே மூக்கில் ஏறிச்சுன்னா அடுத்த நிமிஷம் மரணம் தான். அதனால் அதை எப்போதுமே தாளம்பூவை பிடுங்கினோடனே தண்ணிக்குள்ளே முக்கிட்டு தான் அது பிறகு கொண்டு வருவாங்க. இன்றைக்கும் கூட பூஜையில் அது ஏற்றுக்கொள்ளப்படலை. இவர் அதனால் என்ன சொல்கிறார்? சிவன் கோவம் வந்து, நீ பொய் சொன்னதுனால உனக்கு பூமியில் கோயில்கள் இல்லைன்ட்டார். பிரம்மா கோயில் தனியாக எங்கேயுமே இருக்காது, சேர்ந்துவனாக இருக்கும். இவருக்கு விஷ்ணு பகவான் தன்னுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டதுனால, பரவாயில்ல நீ போன பார்க்க முடியல, தோல்வியை ஒத்துக்கிட்டதுனால உனக்கு உலகெங்கும் கோயில் இருக்கும் அப்படின்னு. விஷ்ணுவுக்கு கோயில் எல்லா இடத்துலையும் இருக்குது, இவருக்கு கோயில் இல்லை. சிவனை வழிபடுவதற்கு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, சோதிப்பார். சோதிக்கிறது அவருடைய வேலை. நம்ம சாதனையாக நிற்கணும், முழு மனசாக நம்பணும். இது ஒன்று தான். மற்றவங்க என்ன செய்ய, அரையும் குறையுமா நம்புறவங்க, பாட்டிலே படிச்சிருக்காங்க, அரை குறையுமா நம்புறவங்க யாருமே இது பண்ண முடியாது. அதனால் முழுமையாக எந்த ஒரு விஷயத்தையும் முழுமையாக நம்பும் பொழுது உடனே பலன் கிடைக்குது. இந்த முழுமையாக நம்ப காலங்கள் ஆகும்.
இப்போ ஒரு துறவி வர்றான், ஆசாபாசங்கள் இருக்கும், பல இதாக இருக்கும், செய்த கர்மாக்கள் இருக்கும், பாவ கர்மாக்கள் இருக்கும், சுத்த கர்மா இருக்கும். இந்த பாவ கர்மாவெல்லாம் மாறணும், அவன்கிட்ட இருந்து எல்லாம் மாறணும். தன்னைத்தான் அவன் ஒழுங்குபடுத்தணும், புனிதன் ஆகணும். மனிதன் என்பவன் புனிதனாக மாறுறதுக்கு அலையணும். அலைஞ்சு அலைஞ்சு எண்ணத்தை சரி எல்லாத்தையும் மாற்றும் போது அவன் ஆட்டோமேட்டிக்காக புனித ஆத்மாவாக மாறுறான். அப்போ மனிதன் தான் புனிதனாக மாறுறான், மனிதன் என்பவன் தெய்வமாக மாறலாம். இதுதான் இது. அண்ணாமலையை பொறுத்தவரையில் ஞான தபோதனரை வாவென்று அழைக்கும் மலை. ரமணர் வந்திருக்காரு. அதுக்கு முன்னால் வந்து இடைக்காடர் வாழ்ந்த அந்த இடம் தான் இன்னைக்கு கோயிலாக இருக்குது. அதுக்கடுத்து எங்களுடைய குருநாதர் யோகிராம் சுரத்குமார் விசிறி சுவாமிகள், அது சூரத்துலேருந்து வந்தவர். அவரும் யோகி தான். யோகி என்பது இந்த இதில் ஒரு கேட்டகரி சொல்கிறாங்க, துறவி. மனுஷனாக இருக்கவே துறவி ஆகிறான். அது 6 அறிவு தான். துறவிக்கு அடுத்து விவேகி என்ற ஒரு நிலை வருது, 7ஆம் அறிவு. 3 ஆசை வெறுத்து போகும்போது விவேகி ஆகிறான். அதுக்கடுத்து ஞானி, அதுக்கடுத்து யோகி, அதுக்கடுத்து சித்தர். ஆக சித்தர் என்பவரும் மனுஷனாக இருந்து கடவுளாக மாறுறவங்க தான். இப்போ இன்றைக்கி நம்ம உட்காந்து பேசுகிற சேத்திரம் பாம்பன் சுவாமிகள் ஐயாவது. இங்கே தாத்தான்னு தான் இங்கே சொல்லுவாங்க. அவரை ஒரே கடவுள்னு பிடிச்சார். முருகன் தான், பெருமாள் இருக்கார், சிவன் இருக்கார், எல்லாம் இருக்காங்க. அவர் இல்லை, சிக்கனை பிடித்த அருள்வாயினி அப்படின்னு ஆட்டோமேட்டிக்கு இவர் என்ன செஞ்சார், முருகா முருகா முருகான்னார். கடைசி வரைக்கும் முருகனே பாடினார். கந்த சஷ்டி கவசம் மாதிரி அவருக்கு ஒரு ஆசை, எழுத ஆரம்பித்தார். பாட்டு 6666 பாட்டு எழுதினார். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கேட்க அண்டமாய் அவனியாயின்னு ஒரு பாட்டெலாம் கேட்குற போது நமக்கே உடம்பு புல்லரிக்கும். எல்லாத்தையும் தன்னுடைய உடலில் தலைமுடியிலிருந்து எல்லாத்தையும் காக்கான்னு சொல்லுவார். அப்படி சொன்ன வரைவே ஒரு ஜட்கா வண்டிக்காரன் காலில் நெச்சு விட்டு போயிட்டான். இப்போ சொல்கிறாரு, வேற எங்கேயும் ரிப்போர்ட் பண்ணல, முருகா உன்னை தானே